ரிஷபராசி அன்பர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டால் நிச்சயமாக கொடுக்கும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், பேங்கிங் எக்ஸாம், ஆடிட்டர் சம்மந்தப்பட்டது இது போன்ற அமைப்புகள் அதிகம். ஒன்றே ஒன்று இந்த ராசியை புரிஞ்சுக்கணும், என்னென்னா சார் ஜாதகத்தில் கவர்மெண்ட் ஜாப் இருக்குன்னு அமைப்பு வந்தால் தாங்க பார்க்கணும். 2, 4, 6 இவருக்கு சூரியனோ செவ்வாயோ சம்மந்தப்பட்டு அதில் உங்கள் லக்னத்துக்கு தொடர்பு வரும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பம் படிச்சுட்டு அப்படியே கிடைக்குமா? அப்போ இவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா 4 வருஷம் 5 வருஷம் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ பேரண்ட்ஸ் என்ன முடிவு எடுக்கணும்? இவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்கா இல்லையா? இருக்குன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கலாம், இல்லையா அப்போனா விட்டு அடுத்தது ஜாப்புக்கு போகணும். படிக்கிறேன்னு சொல்லி லைஃப்பை வேஸ்ட் பண்ணி வயசை வேஸ்ட் பண்ணி ஒரு 27 வயசு வரும்போது பையனுக்கு கல்யாணமாக பொருளாதாரமாக சிக்கலை வராங்க. இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படி சூஸ் பண்ணணும். ஆனால் இப்போ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் இயற்கையாகவே அமைப்பு உண்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட் சான்சஸ் இருக்குது, ரயில்வேஸில் சான்சஸ் இருக்குது. இவங்களுக்கு ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட எக்ஸாம்ஸில் அருமையாக இருக்கிற நேரம். இந்த நேரத்தில் இவங்க கரெக்டான இன்ஸ்டியூஷனில் கரெக்டாக படித்து உள்ளே என்ட்ராக வாய்ப்பு உண்டு. இவங்க பண்ண வேண்டியது என்னென்னா எழுதி பார்த்து படிக்கணும். ஆன்லைன் மூலம் நிறைய அந்த மாடல் பேப்பர்ஸை கிளியர் பண்ணால் தான் ஜெயிப்பாங்க.